ஸ்ரீகுருभ्यो நமः. நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய சுக்ர சனிभ्यश्च ராகவே கேதவே நமः. வாகர்த்தாதிப சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சுபாடித ரத்ன பாண்டாகாரத்துல தர்மம் கலக்காத ஒன்றும் உபயோகம் சூன்யமாயிடும். கலக்காத இருந்தா உபயோகம் சார்த்தகம் ஆகணும்னா எல்லாத்திலையும் தர்மத்தினுடைய வாடை அடிக்கணும். ஆமா, அப்படிதான். தர்மம் என்கிற சப்தத்துக்கே தாரணா தர்ம இச்சாஹோ தர்மோ தாரயதே பிரஜா. எத்தனை விளக்க உரைகள் நம்முடைய சம்ஸ்கிருத சாகித்யத்தில் எல்லாருக்கும் புரியணும். அத்தனை பேரும் மைண்டில் அந்த தர்மத்தினுடைய சொரூப ஞானம் பதியணும் அப்படின்னு நினைச்சு வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு என்ன சொல்ற நீ தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித அங்க தர்மம் தான் முதல்ல இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கு. தர்மத்தை வச்சுதான் ஜீவிதமே நடக்கிறது. தர்மம் இல்லைன்னா அது நிஷ்பிரயோஜனம். தர்மம் உபயோகப்படாது. இப்படி 1000 சொன்னாலும் அது ரொம்ப அவசியம் சொல்ல 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 அதுல ஈடுபாடு குறைஞ்சுட்டு இருக்கிற ஜனங்கள் வர ஆரம்பிச்சு விடுறான். ஆமா, அப்ப எத்தனை சொன்னாலும் அது வீணாகாது. ஆமா, இவர் ஒருத்தர் சொல்றார், தர்மம் ஒசத்தின்னு சொல்றதுக்கு ஒரு நடைமுறையை வச்சிருக்காரு. அழகா சொல்றார் பாரு. எப்படி சொல்றார்? அர்த்தா பாதரஜோபமாக கிரிநதி வேகோபமம் யௌவனம் ஆயுஷ்யம் ஜல லோல பிந்து சபலம் பேனோபமம் ஜீவிதம். தர்மம் யோ ந கரோதி நிந்திரமதி சொர்க்கார்களோத்காடனம் பஷ்டாத்தாபயுதா ஜரா பரிகதா சோகாக்னினா தஹ்யதே. சுபாஷித ரத்ன பாண்டாகாரத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகம் சகல மனுஷனுடைய கர்ம குகரத்துல போய் அவனுடைய மைண்டில் ஏறினாத்தான் அவனும் நல்லா இருப்பான், லோகமும் நல்லா இருக்கும். அவனுக்கு தர்மம் தெரியலன்னா லோகத்தை கெடுப்பனவன். ஆமா, அதனால என்ன வேண்டி இருக்கு? இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் தர்மிஷ்டாளா இருக்கணும். அப்பந்தான் இந்த லோகம் தர்மிஷ்டமா இருக்கும். ஆமா, இல்லைன்னா இருக்காது. அவரே வேதமே சொல்லறோடு தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டான்னு ஒரு வாக்கியம் சொல்லி கொடுக்கிறார். விஸ்வஸ்ய ஜெகதாக எல்லா உலகங்களும், அநேக உலகங்கள் இருக்குதா, நமக்கு ஒரு உலகமே தெரியாது. ஆமா, நீ வேதத்தை பிரி, சகல ஞானமும் வேதத்தில் அந்தர்கனம். ஆமா, முழு அறிவு இருக்க அது வேதத்துல மட்டும்தான் இருக்கு. ஆமா, அது சொல்லாதது ஒண்ணுமே இல்லை. அதுல சொல்லதெல்லாம் லோகத்துல இருக்கு. நம்ம கண்ணுக்கு புலப்படாத, காதுக்கும் கேட்காத நாம இருக்கக்கூடிய சகல ரகசியங்களும் எத்தனை லோகம் இருக்கு சொல்லுறதேடா, 14 லோகம் இருக்குன்னு சொல்றது. ஆமா, அதெல்லாம் இதெல்லாம் சுதல விசாதல சொல்லாதல மகாதல பாதாளாக்கிய சப்தலோகங்கிறது புவத் மகர்ஜட சப சத்தியாக்கிய மேல 7 லோகம் சொல்றது. 7 14 லோகம் நம்ம பார்த்ததே இல்லை. ஆமா, உள்ளதை
இந்த வேதம் சொல்லி இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கு பாரு, அதை வச்சிருந்தா தான் இந்த லோகம்ங்கிறது உனக்கு தெரியும். ஆறாரோ என்னென்னமோ பெருமையை சொல்றாடா, வேதம் தான் உனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கிறது. ஏன் உண்மையை சொல்லும், வேதம் சொல்றதெல்லாம் உண்மை. சத்தியம்பதா தர்மஞ்சரா அப்படிதான் நமக்கு சொல்லித்தருது. வேதம் தான் எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரியப்படுத்தும். அதனால்தான் அதுக்கு அறிவுன்னு ஒரு பேரை போட்டாலே தவிர சட்டத்திட்டம் போடலே. ஆமா, வேதம் எல்லா அறிவையும் சேர்த்து வச்சிருக்கு. ஆமா, அது பொதுவா வச்சிருக்கு. அது ஒருத்தன் சொன்னது இல்லை. ஆகாசத்திலேயே எப்படி சப்தஸ்பர்ச ரூபரச கந்தா இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த சப்தத்திலேயே ஒட்டிருக்கிறாரு. ஆமா ஆமா, சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் அது உள்ள அந்த சப்தத்தில் ஒட்டிருக்கிறது. ஆமா, அது என்னைக்கு அழிவில்லை. ஆகாசம் இருக்கிற வரைக்கும் இருக்கு. ஆகாசத்துல எல்லாம் இருக்கு. ஆமா, அப்படி அந்த வேதம் இருக்க அது தர்மத்தை சொல்லுது. அந்த தர்மம் இல்லைன்னா உனக்கு உபயோகம் இல்லைங்கிறார். நமக்கு புரியறதுக்காக பணம் இருக்கு பாரு, அர்த்தா. ஆமா, பாதரஜோபமாக காலில் நடந்து போயிட்டே இருக்கோம்டா. இப்ப பூமியில் இருக்கிற தூளி இருக்க, அதை நடக்கிற போது பாதத்தில் ஒட்டிட்டு விட்டு அந்த ரெஜஸ் இருக்கு பாரு, ஒன்றும் உபயோகம் இல்லை. ஆமா, அது போலதான் இந்த தனம் ஒன்றுக்கும் பயன்படாது. அர்த்தாக தனம் இருக்க, அது எப்படி தனம்? பாதரஜோபமாக காலில் இருக்கிற ரஜத்துக்கு சமானம். தரத்தையும் சொல்லிவிட்டார், உபயோகம் இல்லைங்கிறதையும் சொல்லிவிட்டார். ஆமா, நாம நடந்து போயிருக்கும் போது பாதத்து ரஜத்தை பற்றி நினைக்கவே மாட்டோம்டா. ஆமா, ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லை, உபயோக சூன்யமானது பாதரஜஸ். ஆமா ஆமா, அதுக்கு துல்லியமானதுதான் பணம் எல்லாம். அதனால தனத்தை வச்சிருந்தா நீ என்னையோட பண்ணி விடுறேங்கிறது இருக்க, அது உன்னுடைய அஜானத்தினுடைய பராகாஷ்டை. கிரிநதி வேகோபமம் யௌவனம். நீ வளர்ந்து வரையடா. சின்ன வயசுல ஆரம்பத்துல அம்மாவோடு வயசுலேருந்து நீ யோனி வழியா வெளியில வந்தடா. ஆமா, அப்போலேருந்து நீ வளர ஆரம்பிச்சாச்சு, உனக்கு காலமும் குளிச்சாச்சு. அப்படி வளர்ந்து வந்து ஒரு வயசு 2 வயசு இப்படி இருந்தா சோடச வயசு 16 தாண்டி வந்துட்டா நீ யௌவனத்தை எட்டி விடுவே. ஆமா, அந்த யௌவனம் என்கிற சப்தத்துக்கு என்ன? யுவா. பரிணாம வளர்ச்சியில மனசுல எண்ணங்கள்லாம் உதிக்கிறது, அது யௌவனம். அந்த எண்ணத்திலேயும் ஒரு எண்ணம் என்னது? அந்த யௌவனம். சரீரம் பலமா இருக்கிறது மட்டுமில்லை, எண்ணங்கள் உதிக்கிறதுனால ஸ்ரீ சம்பந்தமான எண்ணங்களும் உனக்கு அந்த யௌவனத்தில் வரும். ஆமா, ஆரம்பம். ஏன்னா அடுத்த பரம்பரையை சிருஷ்டி பண்றதுக்கு பகவான் நம்மளுக்குள்ளேயே அந்த தகுதியை ஒட்ட வச்சிருக்கார். அதுவும் காலாகாலத்தில் நடக்கத்தான் வேணும். அதனால 16 வயசு தாண்டி ஆச்சுன்னா யௌவனம் எட்டி பார்க்கும். அந்த யௌவனம் இருக்க, அது கொஞ்ச நாள் போன உடனே போயிடுந்தா, ஆமா, அப்பம் விருத்தன் ஆயிடுவார். ஆமா,
இப்ப ரொம்ப நாள் யௌவனம் நிற்காது. விருத்தன் ஆனா அவங்ககிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் க்ஷீணம் ஆயிடும். அவன் உபயோகப்படாதையே போயிடுவார். அது வரைக்கும் தான் யௌவனம் இருக்கு. அந்த யௌவனம் நீ நினைச்சா பிடிச்சு நிறுத்த முடியாது, போயிட்டே இருக்கு. எது போல போகும் தெரியுமோ? அவர் இப்படி ஒரு நிறுத்த கிரிநதி வேகோபமம். மலையிலேருந்து ஒரு நதி உற்பத்தி ஆகுதுதான். சமபூமியில ஒரு நதி வந்தா முள்ள போகலாம். மலையிலேருந்து உற்பத்தி ஆனா கடகடன்னு விழுந்துடும். ஆமா, கீழிலேருந்து உற்பத்தமா இருக்கக்கூடிய நதியினுடைய வேகத்துக்கு சமானமா இருக்கு இந்த யௌவனம். எப்ப வேணா உடனே போயிடும். ஆமா, அது நிலைச்சு நிற்காது. அப்ப தனம் உபயோகம் அல்லாத உபயோக சூன்யமான ஒரு பதார்த்தம். யௌவனம் இருக்க அது திடீர்னு போயிடும். ஆமா, கிரிநதி வேகோபமும் யௌவனம். நாம நினைச்சு இருக்கப்படாது, அது போயிடும், வந்துடும், போயிடும். அதுவும் அல்பாயுஷோட போயிடும். ஆயுஷ்யம், ஆயுஷு சொல்றாங்க. ஆமா, அத வேற அழகா வேற சொல்லுவா. சதாபுருஷ சதேந்திரியா ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. 100 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப போயிடுண்டா. ஆமா, அந்த ஆயுஷ்யம் எந்த அளவுக்கு அது அளவுகோல் சொல்றாரு பாரு. ஜலலோல பிந்து ஜபலம். ஜலம் அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு பிந்து. அது போல சபலம் எப்ப வேணா அழிஞ்சு போயிடலாம். ஆமா, நீ பாரு, நதியில ஜலம் போயிட்டே இருக்கும்போது அதுல மேல அப்படி வந்து நிற்கும், பட்டுன்னு உடஞ்சு போயிடும். ஆமா ஆமா, ஆயுஷ்யம் ஒரு கொப்பளா மாதிரி வந்தா கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும்போது எந்த சமயத்தையும் உடஞ்சு விடும். ஆமா, ஜலத்தினுடைய லோலம் அசைவு, அதுல ஒரு பிந்து இருக்க. அது போல சபலம் எப்ப வேணா அது நாசத்தை அடையலாம். அவ்வளவுதான் ஆயுசும் இருக்கு. நீ சொல்ற 100 ஆயுசு அவ்வளவுதான். ஆமா, சரி, உன்னோடு வாழ்க்கை எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டா, பேனோபமம் ஈவிதம். நுரை நிறைய அப்படி வந்துகிட்டே இருக்கும். நதியிலேயும் பெரிய நதியில நுரை ஓரமா நிறைய வந்துகிட்டு இருக்கும். நுரை பேனம் அது கொஞ்ச நேரமாக பட்டு போயிடும். அந்த நுரையெல்லாம் ஜலமா மாறி போயிடும். அப்ப ஜீவிதமும் அல்ப காலம்தான் இருக்க போறதுன்னு அர்த்தம். இப்படிதான் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆமா, உங்கள்கிட்ட இருக்கிற பணம் எந்த சமயமும் அழியலாம். உங்கள்கிட்ட இருக்கிற யௌவன காலம் இருக்க எந்த சமயமும் மாறலாம். உன்னுடைய ஆயுசு இருக்க அது ரொம்ப நாள் நிற்காது. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையே நுரைக்கு தகுந்த மாதிரி. நுரை கொஞ்ச நேரம் அப்படி ரவுண்டா வந்துகிட்டே இருக்கும். என்ன வித்தியாசம் உனக்கு தெரியுமோ? சர்வசூன்யம் காலில் இருக்கிற தூளி. மேகோபமம் எவ்வளோ கொஞ்ச நேரம் கண்ணுக்கு புறப்படுறது போயிடுறது. ஆமா, ஆயுஷம்ங்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் ஜலலோல சஞ்சலம். அந்த அதாவது அதனுடைய அளவுகோல்ல கொஞ்சம் கொஞ்சம் மேல மேல ஏறி ஏறி இருக்கே தவிர எல்லாம் அழிவை நோக்கி போகக்கூடிய பதார்த்தங்கள். அழிவில் ஏற்ற குறைச்சல் இருக்கு. ஒன்று 1 நிமிஷம், இன்னொன்று 2 நிமிஷம், இன்னொன்று 3 நிமிஷம், இன்னொன்று 4 நிமிஷம், அப்படிதான் இருக்குமே தவிர எல்லாம் அழிவை நோக்கி போகக்கூடிய விஷயம்தான் இந்த 4. தர்மம் யோன கரோதி இந்திரமதி. ஒருத்தன் தர்மம் செய்யலே, ஆமா, அவனுக்கு புத்தி சரியில்லை. நிந்தித மதி. மதினா புத்திதான். ஆமா, நிந்தித புத்தி. அவனுடைய புத்தியை நாம நிந்தனம், எல்லாரும் நிந்தனம் பண்ணுவான். என்னடா இப்படி மனுஷனா பிறந்து புத்தி கெட்டவனா இருக்கானே அப்படிங்கிறது நல்ல புத்தி இல்லையடா. ஆமாம், நிந்தைக்கு பாத்திரமான புத்தியுடையவன்.
நிந்திலமதி. அவன் என்ன செய்யறான்? அந்த நிந்திதமதி தர்மத்தை அவன் பண்ணலை. அந்த தர்மம் என்னது தெரியுமா? தர்மம் சொர்க்கார்களா சொர்க்கமாகிற அர்களோத்காடனம், சொர்க்கத்தினுடைய சாப்பாடு, கதவினுடைய சாப்பாடை துறக்கிறதாக்கு இந்த தர்மம். இந்த காலத்துல அவனுக்கு புரியுற பாஷையில சொல்லியும் அவன் தெரிஞ்சுக்கலேடா. சொர்க்க அர்கள உத்காடனம் தர்மம் யோன குரவதி. சொர்க்கத்தை தொடர்ந்து விடுற சாப்பாடு தொடர்ந்தா சொர்க்கம் கிடைக்கும். ஆமா, இது தொடர்ந்தா சொர்க்கம் கிடைக்கும். அந்த தர்மத்தை யோன கரோதி. புத்தி சரியில்லாததுனால அவன் பண்ணல. ஆமா, சொர்க்கம் என்கிறதான ஒரு பெரிய ஒரு இடம், அதனுடைய கதவுகள் ஏற்ற சாப்பாடாக்கும். அது எப்படி? தர்மங்கிறது ஒரு சாப்பாடை துறக்கிறது, துறந்தா சொர்க்கம் கிடைக்கும். ஆமா, சொர்க்கார்களோத்காடனமான தர்மத்தை யோன கரோதி, எவன் பண்ணலையோ, ஏன் நிந்திதமதி, அவன் புத்தி தர்மம் பண்ணலேன்னு இருக்கிறதுனாலேயே அது நிந்த பண்ண வேண்டிய புத்தி. புத்தி இருந்தா தர்மம் பண்ணாதான் அவருக்கு புத்தி பயன்பட்டுதுன்னு அர்த்தம். ஆமா, நிந்திதமதி தர்மம் யோன கரோதி. சரி, அப்படி இருக்கா, என்ன பண்றது? அப்படிதானே எல்லாரும் இருக்கோம். ரெண்டாவது, நாம இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு எப்படி வாழணும் என்னன்னு ஒன்றும் தெரியாததுனால மைண்டும் எப்படி சுத்தம் பண்ணணும் தெரியல. ஒரு நடைமுறை கடைபிடிக்கிறது நமக்கு இஷ்டம் இல்லை. அப்பப்ப என்னென்ன தோன்றதோ அதோட பண்ணிட்டு ரெண்டும் கட்டானாத்தான் வாழறோம் நாம். அப்பப்ப புதுசா. ஆமா, எப்ப எதை பண்ணணுங்கிறது ரூலெல்லாம் நமக்கு இல்லையா? நீ காத்தால எழுந்திருந்து நேரத்தை எழுந்திருந்து முன்னாடியே எழுந்து ஸ்நானம் பண்ணணும் சொல்றதெல்லாம் இல்லை. நான் எப்போ எழுந்திருக்கிறேனோ அப்ப ஸ்நானம் தான் பண்ணணும் இல்லை. நான் 9 மணிக்கும் எழுந்திருப்பேன், 10 மணிக்கும் எழுந்திருப்பேன், பசிக்கிறோடு எழுந்திருப்பேன். எழுந்திருந்தா நான் என்ன பண்ணணும்னு நான் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. காப்பியை கொண்டு வரா சாப்பிட்றேன். எனக்கு தகுந்த மாதிரி வெஜியல் எல்லாம் இருந்தா குளிப்பேன், இல்லைன்னா வேண்டாம் வச்சு விடுவேன், நாளைக்கு குடிச்சுக்கலான்னு வச்சுருப்பேன். அப்படிதான் நாம் இருப்போம். புரியுது? நமக்கு ஒரு விதமான நடைமுறையே இல்லை. அப்படித்தான் நாம் இருப்போம். அப்ப ஜீவிதத்தை அப்படி பண்றார். இவர் சொல்றார், ஒருத்தன் பணத்தை நம்பி அது உபயோகம் இல்லாத போச்சு. யௌவனத்தில் வேண்டினாலும் தர்மாச்சரணம் இல்லை, அவன் கெட்டு போயிட்டான். ஆயுசு கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் செய்யணும்னா அதுவே கெடுத்து விட்டான். எதுக்கு சொல்ற? அவன் வாழ்க்கையே வெற்றி பேட்டா போயிடுச்சு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டான். எல்லாரும் அது தோணுமே. அப்ப சொல்றார், பஷ்டாத்தாபயுதா ஜரா பரிகதா சோகாக்னினா தஷ்யதே. அத போடு. இதை சொல்லத்தான் வந்தாதவன். அவனுக்கு பஷ்டாத்தாபம், ஐயோ ஒன்றும் பண்ணாத போயிட்டோமே, எல்லாத்தையும் எட்டோமே, வயசாயிட்ட இனி ஒன்றும் செய்யவும் முடியாது அப்படின்னு வயசான உடனே, விருத்தான ஆன உடனே ஒன்றும் சொல்ல முடியாத போறது அவன் பஷ்டாத்தாபம். ஐயோ தாபம் பண்ண ஆரம்பிச்சுண்டா மனசு இருக்க. ஆமாம், எத்தனை சொல்லி இருக்கார். ஆமாம், இப்படி கூட சொன்னான். அங்கங்கள் இதெல்லாம் சொன்னாரே, வயசாச்சுன்னா ஒரு காரியமும் நடக்காது. ருத்தோஜாதி கிரகித்வாதந்தம் ததவின் முந்த தியாசான்னு சொல்றாரு. பஷ்டாத்தாபம் பண்ணி இப்படி பண்ணி விட்டோமே, ஒன்றும் கிடைக்கலையே, திண்டாடுறோமே, என்ன பண்ணுறது
ஜரா வருகிற கழட்டு தலம் சூழ்ந்து சரீரம் ஆகலம். ஆமா, அந்த கழட்டு தலம் ஒரு வேலையும் செய்ய விடாமல் சந்தோஷத்தை கொடுக்காமல் பண்ணிவிட்டு சோகம் துக்கமாகிற அக்னி உமித்தி மாதிரி இருக்கும் துக்காங்கினி. ஆமா, உமித்தி இருக்க அது எரிஞ்சு உள்ள உட்கார்ந்துட்டே இருக்கும், நல்ல சூடா இருக்கும். சோகமாகிற அக்னினா தஷ்யதே எரிக்கப்படுகிறான். நீ ஒன்றும் அவனுக்கு அவன் பிள்ளைய கொண்டு வந்து அவனுக்கு அக்னி பிரதானம் பண்ணணும்னு கவலைப்படவே வேண்டாண்டா. அவனே அக்னியை தயார் பண்ணிட்டு விட்டான். ஆமா, இதெல்லாம் ரெண்டுங்க தானா வச்சு பணத்தை சேமிச்சு கொண்டிருந்தார். எவ்வளவு ஆயுசும் போயிடுத்து, ஜீவிதமே ரெண்டு கட்டான் ஆயிடுத்து. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறோதே தர்மம் செய்யணுங்கிற புத்தியில வரவே இல்லை. அந்த தர்மம் பண்ணியிருந்தா நேர இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போலாம். அந்த தர்மம் சொர்க்கத்தினுடைய கபாலத்தை சாப்பாடை திறந்து உனக்கு கொடுக்கும். நீ செய்யலை. அப்புறம் ஞாபகம் வந்து ஐயோ நாம ஒன்றும் செய்யலையே. எழுந்திருந்த உடனே அந்தந்த காலங்களில் சம்ஸ்காரத்தை பண்ணி சோழ சம்ஸ்காரத்தையும் வேதத்தையும் தர்மம் அர்த்தம் காமம் மோசம் இதெல்லாம் நம்ம பண்ணாத போயிட்டோமேன்னு அப்படியே மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த சோகம் இருக்கு பாரு, துக்கம். அந்த துக்கம் அக்னி ஆயிடுச்சு, சூடு ஏறிச்சு. அதிலேயே அவன் செத்து போயிட்டான். தஷ்யதே தகனம் செய்யப்படுகிறது. நீ இன்னொரு இடத்திலேயும் கூட பிள்ளைய கொண்டு வந்து அக்னி பிரதானம் பண்ண ஒன்னும் வேண்டாடா, அப்படியே செத்து போயிடுறான். எதுக்கு இப்படி சொன்னார் தெரியுமோ? அப்படி அவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு முயற்சி எடுக்காம போனதுனால தன் சரீரத்தை தியாகம் பண்ணும்படியா வந்தது. பகவான் அவன் பிறப்புக்கு இடத்தை கொடுத்தும் அந்த பிறப்பிலிருந்து தன்னுடைய பெருமையை வளர்த்துக்க தெரியாமல் உபயோகம் இல்லாத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாத போனதுனால அவன் தானாவே சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா சோகத்துல மூழ்கி அந்த சோகாக்னி உடம்பை எரிக்கிறது. எரிச்சு அவன் அப்படியே செத்து போயிடுவான், உபயோகம் இல்லாத போறான் சொன்னான். நாம என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து அவர் சொல்லறதுலேருந்து? தர்மம் இல்லைன்னா பிறந்த உபயோகம் இல்லை, அவன் குப்பை. அதுக்கு நீ நெருப்பும் வைக்க வேண்டாம், அவனுடைய துக்கமே அவனை எரிச்சுக்கும். அந்த அளவுக்கு நீ வேண்டாங்கிற அளவுக்கு அவனை விரட்டி அடிக்கிறது இது லோகம். ஆமா, தர்மம் பண்ணலேன்னா நீ இருக்கண்டாடா, நீ போயிடு அப்படின்னு மனசுலேயே துக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து தானா அழியத்துக்குள்ள வழியை காமிச்சு விட்டுடுது. ஆமா, நீ இருந்தே உபயோகம். தர்மம் இருந்தா தான் உபயோகம், தர்மம் இல்லைன்னா என்ன உபயோகம்? அதுக்கு நீ கஷ்டப்படுவானே. ஒன்னு அழிக்கிறதுக்கு தள்ளி விட்டு யாராவது வர முடியுமா? நீ தப்பு பண்ணி விட்டேன்னு ஒன்னு வைக்க முடியாது. அப்ப நீயே உன்னுடைய மைண்டே பச்சாத்தாபங்கிறதான அக்னியை மூட்டி அதுல அந்த சோகமாகிற அக்னியில நீயே தன்னை மாய்த்துக் கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டார். ஆமா, யாரும் ஏற்றுக்கப்படாது இவனுடைய அழிவுக்கு காரணமா. அவனே தன்னுடைய அழிவை தேடிக்கிற மாதிரி அப்படி பண்றான். புரியுதா? அப்படின்னு சொன்னான். இதுலேருந்து இந்த காலத்துல நீ நினைச்சு பாரு. நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன். உங்களுக்கு எத்தனை பேர் உற்பத்தி ஆகிறா உனக்கு ஒண்ணு தெரியுண்டா? சின்ன வயசுல படிக்கிறான், படிக்கல, ஏதோ பண்றான்.
20-25 வயசு ஆச்சுன்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வேணும். ஆமா, ஏன்னா அங்க எல்லா விதமான ஆசையும் உட்புத்தமாகிற வேலை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிதான் வேணும். ஆமா, அவனை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க குழந்தையும் பிறக்கலாம். அப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு தகுதியை நீ வெளியிலேருந்து வரவேற்க வேண்டாம். படிச்சாதான் தகுந்தில்லை. அந்த தகுதி ஜெகலத்தினாலேயே கிடைக்கிறது. மிருகங்களுக்கு எல்லாம் இல்லையோடா. மிருகங்களுக்கும் பரஸ்பரம் ஸ்ரீபுருட சயோகத்தை தானா ஏற்றி விடுறத. எத்தனை பூனை எத்தனை குட்டி போடுறது, நாய் எத்தனை குட்டி போடுறது. ரொம்ப பழைய காலத்துல பூனை நிறைய குட்டி போடும். குட்டி போட்டா அந்த சமயத்துல அந்த குட்டியை விட்டு வெளியில போனா வேற யாராவது வந்து சாப்பிட்டு போனா என்ன பண்றதுங்கிற போது அது எங்க செய்யும் தெரியுமோ, கடைசி குட்டி ஒண்ணு இருக்க அதை முழிஞ்சு விடும். ஆமா, 2 நாளைக்கு இருக்கும், 2-4 நாளைக்கு. அப்ப பாக்கி உள்ள குட்டிகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்காகவே தான் பெற்ற ஒரு மாம்சம் இடத்தை தானே சாப்பிட்டு தன்னுடைய 2-3 நாளைக்கு குட்டிகளோட காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கும். அப்படி எல்லாம் உண்டு. பாக்கி எல்லாம் எல்லா மிருகங்களும் குட்டி போட்ட உடனே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆமா, காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுதான் இந்த பரம்பரையை வளர்த்துறான். இந்த பிராமணன் இருக்கானே, ஏன் பிராமணன் சொன்னேன் தெரியுமோ, அவன் தான் நான் தான் எல்லாம் பண்றேன்னு மாற தட்டிக்கிறானே, அதனால அவனை சொன்னேன். இந்த மனுஷன் அவன் இத்தனை வேதத்தையும் சாஸ்திரத்தையும் புராணங்களையும் லோகத்தையும் பார்த்து இதிகாசங்களை எல்லாம் பார்த்து புராணங்களை எல்லாம் பார்த்துட்டு அவன் தர்மம் பண்ணணும் என்கிறதான எண்ணம் அவனுடைய புத்தியில வரலன்னா அவன் பிராமணனே இல்லைடா. ஆமா, அந்த அளவுக்கு தன்னுடைய தரத்தை அதள பாதாளத்தும் கொண்டு போயிட்டான். அவன் எப்படி ஆயிட்டான்? இப்போ மிருகத்தை விட மோசமாயிட்டான். மிருகம் காப்பாத்துறதுடா குழந்தைகளை, அது கூட இவனுக்கு இல்லை. அப்ப அவன் வேதத்தை அத்தியனம் பண்ணி அந்த வேதாத்தியனம் வழியா தர்மத்தை விசாரம் பண்ணி அந்த தர்மத்தினால சொர்க்கலோகத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாஜபாட்டபாத ஒண்ணு இருக்கிற போது அந்த பக்கமே போகாமல் மிருகப்பிராயமா இருந்து ஜனனம் மட்டும் பிராமணனுக்கு பிறந்தவனா இருந்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நென்று கட்டானா இருக்கிறத பார்த்ததுனாலதான் இப்படி எல்லாம் வருது. அதனால தர்மேன ஹீனாக பசுபி சமானாக இல்லைடா, ஒன்றுக்கும் அவன் சமானம் இல்லை. தர்மேன ஹீனன் லோகத்துல வாழவே கூடாது. அதனாலதான் பகவான் என்ன பண்ணி விட்டார் தெரியுமோ, தர்மத்துல ஹீனமா இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான், பச்சாத்தாபம் புத்தியினால வருவது. ஐயோ, இத்தனை நாள் வந்தோமே, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலையே, வயசும் ஆயிடுச்சு, கைகால் எல்லாம் வரலையே, என்ன பண்றது தெரியலே, இப்படி ஏமாந்து போயிட்டேனேன்னு மனசுல அதை நினைச்சு இந்த சோகம்ங்கிறது இருக்க, அது அக்னியாக மாறி அவனை அழிச்சு விடுறது அப்படின்னு அவனுடைய முடிவைன்னு சொல்றான். முடிவை சொன்னதுக்கு அப்புறமாவது ஜனங்களுக்கு தர்மம் வேணும் என்கிற புரிய வைக்கிறார். அப்ப எத்தனை கஷ்டப்படுறான் இந்த ஸ்லோகம் சொல்ற போது. முடிவு இப்படி வரும் ஜாக்கிரதை என்கிற வரைக்கும் சொல்லி அந்த தர்மத்தில் நீ விடாதே அப்படின்னு கடைசி பட்சமான ஒரு உபதேசமாகவே இந்த ஸ்லோகத்துல சுபாடித பாண்டாகாரத்தில் சொல்றார். அதனால அதாவது தர்மஞ்சரா
அது நமக்கு வேணும். அவன் அந்த தர்மம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதனால அவர் சொல்றாரே, அதாவது சத்தியம் வதா தர்மஞ்சரா, எத்தனை உறக்க சொல்றார். அந்த 2 வார்த்தையில தர்மஞ்சரா என்கிற வார்த்தைகளுடைய வைசிஷ்டம் தான் இந்த ஸ்லோக ரூபேன லோகத்தில் அத்தனை பேருக்கும் உத்போதனம் பண்றதுக்காக இப்படி அவர் சொன்னார். அதை சொல்றோடு எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா? மைண்ட்ல உள்ள ஏறி உட்கார முடியும். அர்த்தாக பாதரஜோபமாக கால் தூசிக்கு சமானந்தா அர்த்தங்கள். கிரிநதி ஏகோபமம் யௌவனம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? அல்பகாலம் தான் இருக்கும். ஆயுட்சம் ஜலலோல பிந்து ஜபலம். ஆமா, ஜெகத்திவிலிக்கு சமானமானது உன்னுடைய ஆயுசு. ஏனோ எந்துக்கு உன் ஜீவிதமே நுரைக்கு சமானம். நுரை ஒரு காத்துல பண்ணோன்னு போயிடும். அப்படியெல்லாம் இருக்கிறது நீ புரிஞ்சுக்கிண்டு தர்மத்தை நீ கடைபிடிக்கலை. என்ன தர்மங்களே பெரிய தத்துவத்தை சொன்னது. சொர்க்கார்கலோத்காரணம், சொர்க்க சுகத்தை தரத்துக்காக அந்த கதவு, சொர்க்க வாசல் கதவு இருக்க அதனுடைய சாப்பாடு அதை துறக்கிறது இந்த தர்மம். தர்மத்தினுடைய தர்மம் நீங்க கடைபிடிச்சா சொர்க்கவாதல் துறக்கப்படுகிறது. அதை பண்ணாமல் நெஞ்சில மரியாதை இப்படி பண்ணினே அது என்ன பண்றது தெரியுமா? கடைசியில் உனக்கு என்னத்தை கொடுத்ததுன்னு நினைக்கிற? ஐயோ அந்தந்த காலங்கள்ல செய்யாத போயிட்டேனேங்கிற பச்சாத்தாபம் மனசுல வந்து அந்த பச்சாத்தாபம் ஏறி ஏறி அந்த சோகமாகிற அக்னியிலேயே நீ எரிஞ்சு போயிடுறான் அப்படின்னு அவன் முடிவேன்னு சொல்லிட்டு, இது நல்ல ஒரு உபதேசமாக்கும் இது. அதனால அடுத்த நிமிடத்திலிருந்து தர்மம் செய்யணும் இந்த புத்தி வரும்படியா இந்த ஸ்லோகம் நமக்கு எல்லாம் சொல்றது. நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம்.